ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் மிஸ்டி டிராகன் எபிசோட் 5ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ ஹெவனில் அவருக்கு நடந்த அநியாயத்தை பற்றிலாம் சொல்ல நம்ம ஹீரோனும் அது கேட்டு டென்ஷன் ஆகுறாங்க. 1000 வருஷம் லைட்னிங் ஸ்ட்ரைக்னா அது ஒன்று ரொம்பவே காயப்படுத்திருக்கோம்ல. நம்மளும் ஆமாம் இங்கெல்லாம்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கையை காட்ட அவங்களும் அந்த தழும்பை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளோட ஹார்ட் பீட்டும் அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் அது என்ன சத்தம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் செஸ்ட்ல சாஞ்சிக்க அவ்வளவுதான். நம்மால் அப்படியே சொல்ல வார்த்தையே இல்ல, அப்படி ஆயிடுறாரு. அவங்களும் எதனால உன் ஹார்ட் இவ்வளவு வேகமா துடிக்குதுன்னு கேட்க நம்மால அந்த கதையில இதுதான் லவ்னு சொன்னாங்க. நம்ம ஹீரோயினும் கதையில கேட்ட எல்லாமே நெஜ லைஃப்லயும் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நெளிஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு அவங்களோட ஹார்ட் பீட்டும் அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. நம்மளும் நீயும் இப்ப அதை ஃபீல் பண்ணியான்னு கேட்க நம்ம ஹீரோயின் எந்த பதிலும் சொல்லாம டக்குன்னு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப லூஃபெங் பவிலியன் தான். நம்ம ப்ளூ சொல்லவே வேண்டாம் வரப்பா அப்படியே அங்கிருந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் சைட்ல பாக்குறாங்க நம்ம பவிலியன் கிங் உட்காந்த மணிக்கே தூங்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பயந்தாலும் நைஸா அப்படியே அவரு கிட்ட போறாங்க. லார்டு சத்தமே இல்ல, தூங்கிட்டு இருக்கீங்களா? அப்பவும் நோ ரியாக்ஷன். ஆனா நம்மால் முழிச்சிட்டு தான் இருக்காரு. அவங்க இப்ப என்ன செட்டப் பண்ண போறாங்கிறத ஆள் அப்படியே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க. அவங்களும் அப்படியே அவர்கிட்ட வந்துட்டு என்னமா அழகா இருக்கான். இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஒரு பர்ஃபெக்டான ஃபேஸ்னா அது இவனோடத தான் இருக்கணும். இவன் நெத்தி வர பார்க்க எவ்வளவு பலபலன்னு இருக்கு. ஆனா என்னோடத பாரு, என் அழகையே கெடுக்கிற மாதிரி ஒரு மெட்டர் மார்க். ஆளுக்கு திரும்ப ஏதோ ஒரு விஷுவல் அப்படியே ஃபிளாஷ் ஆக நம்ம ப்ளூ அழகா இருந்து என்ன பண்ண இவனோட ஹார்ட் தான் இவ்வளவு கொடூரமான்னு சொல்ல ஆள் அப்படியே கண்ணு திறந்துடுறாரு. இல்ல ரொம்பவே உங்களுக்கு நல்ல மனசு, கண்டிப்பா என்ன மன்னிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். கேஷுவலா அப்படியே அங்கிருந்து நடக்கிற மாதிரி அவங்க அப்படியே அவர்கிட்ட இருந்து அப்படியே தப்பிச்சு ஓடு. நம்மளும் நம்ம விஷுவல்ல வர்றது யாருன்னு சொல்லி அப்படியே யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே மோட்டல் வேர்ல்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஹோட்டல்ல இருக்காங்க. அந்த இடத்தோட ஓனர் டுரியன் கேக்கு ப்ரமோட் பண்றதுக்காக இந்த கேக்க ஃபுல்லா காலி பண்றவங்களுக்கு ஒரு பேப்பர் ஆர்ட் கிஃப்டா தருங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காராம். நம்ம ஹீரோயினும் எனக்கும் அது வேணுங்கிற மாதிரி சொல்ல அவங்க அப்படியே பல்ல கடிச்சிட்டு அந்த கேக்க சாப்பிட போறாங்க. ஆனா நம்மால் டக்குன்னு அதை அப்படியே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களும் உனக்கு தான் இது பிடிக்காதேன்னு சொல்ல இல்ல இப்ப பிடிச்சிருக்குன்னு ஆள் சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அப்படியே வெக்கப்பட்டுட்டு அவங்க ஒரு கேக்க சாப்பிட்டுட்டு இருக்க நம்மால அதையும் முழுங்கிட்டு அப்படியே காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அந்த பேப்பர் ஆர்ட்டும் இப்ப அவங்க கைக்கு வந்துடுது. நம்ம ஹீரோயின் அதை அப்படியாவது கத்துக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அது அப்படியே கலைஞ்சு போக நம்மால் டக்குன்னு அவரு ரெடி பண்ண ஒரு ஆர்ட்டை அவங்களுக்கு கிஃப்ட் பண்றாரு. அதை 2 வாட்டி டேப் பண்ணுன்னு சொல்ல அவங்களும் பண்றாங்க. அது டக்குன்னு அதோட வாழலாம் ஆட்டுது. இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு, இது எப்படி பண்றதுன்னு எனக்கு கத்து தருவியா? ஆனா நம்மால் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே என்னால மட்டும்தான் இதை பண்ண முடியும். அவங்களும் அப்படின்னா இது ஒண்ணுதான் இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒண்ணுமோ ஹாப்பியாக இப்ப திரும்ப லூஃபெங் பவிலியன் பைசிங்கிற அந்த லேடி வேற லெவல்ல ரெடி ஆயிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ப்ளூவும் ஏதாவது பார்ட்டி நடக்குதா, என்னையும் உங்க கூட கூட்டு போறீங்களான்னு கேட்க அவங்க நெத்தியில போட்டிருந்த ஒரு வித்தியாசமான ஃபிளவர் சிம்பிளும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா பிங்ஸி நீ உன் வேலையை முடிச்சிட்டியா? அவங்க இல்லைன்னு சொல்ல அப்ப போய் அதை பாருன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ப்ளூக்கும் சம காண்டாகுது. இந்த உலகத்திலேயே நான் பார்த்த மோசமான இடம் இதுதான். அவங்களுக்கு பார்ட்டி கூட முக்கியமா பண்ணல, அவங்க நெத்தியில போட்டிருந்த அந்த சிம்பிள் தான் அவங்களுக்கு ஒண்ணுமே பிடிச்சிருக்கு. ஆனா பார்ட்டிக்கு போறவங்க மட்டும்தான் அதை போட்டுக்கணும்னு யாருமே சொல்லையே. ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல. அவங்க அப்படியே ஜாலியா உள்ள ஓட இப்ப மோட்டல் வேர்ல்டு ரொம்பவே டைம் ஆயிடுது. இதுக்கு மேல ஃபாரஸ்ட் ஏரியால டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேயே ஒரு கேம்ப் செட் பண்றாரு. நம்ம ஹீரோயினும் அந்த பூனைக்குட்டியை அப்படியே பார்க்க ஆரம்பிக்க அது திடீர்னு அப்படியே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. நம்மளும் உனக்கு அது பிடிச்சிருந்தா நீ உன் மேன்ஷனுக்கு கொண்டு போலான்னு சொல்ல அவங்க இல்ல வேணான்னு சொல்லிடுறாங்க. இந்த உலகத்துல எல்லா உயிருக்கும் சுதந்திரமா வாழ்றதுக்கான உரிமை இருக்கு, நம்ம சுயநலத்துக்காக அதை தடுக்க கூடாதுன்னு அவங்க சொல்ல நம்மளும் அப்படியே அவங்க கிட்ட வராரு. நான் அதே மாதிரி உன்னை என்னைக்கும் விட்டுட்டு போக மாட்டேன். அவங்க நிஜமாவான்னு கேட்க யூச்சி லாங்யான் 1000 வருஷமா அவ பிராமிஸ் மீறினதே கிடையாது. இப்ப ஓரளவு 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டதுனால நம்மளும் லவ் டோக்கன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் என்ன டோக்கன் கேட்க ஆள் அப்படியே அவர் பவர்ஸை யூஸ் பண்றாரு. அடுத்த செகண்டே அவங்க இப்ப அந்த ஃப்ளவர் கார்டன்ல இருக்காங்க. நான் அந்த டிராமால பார்த்தேன், ப்ரொபோஸ் பண்ணும்போது நம்ம ட்ரீம்லேண்ட் மாதிரியான ஒரு இடத்துல இருக்கணுமா. நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கு. நம்மால் லூமினஸ் பெல்லுங்கிற ஒண்ணு அப்படியே வெளியெடுக்கிறாரு. இது உனக்கு பிடிச்சிருக்கா? அவங்க எதுவுமே சொல்ல அவரும் அடுத்தடுத்து ஏதோ வித்தியாசமான பொருளெல்லாம் அப்படியே வெளியே கொண்டு வர நம்ம ஹீரோயின் அதெல்லாம்
வேணாங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அப்பதான் நம்மால லூயிங் உன்னோட பேருக்கான அர்த்தம் ஃபயர் ஃபிளைஸ், அதையே நான் உனக்கு கிஃப்டா தரேன்னு ஒரு சொல்ல அப்படியே அந்த இடம் ஃபுல்லா லட்சக்கணக்கான ஃபயர் ஃபிளைஸ் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் செமையா என்ஜாய் பண்றாங்க. நம்மளும் அப்படியே லைட்டா ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க கிட்ட வராரு. என் லவ் உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்கள கிஸ் பண்ண வர அவங்களும் ரெடி ஆயிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்மால ஆனா நமக்கு ஒன்னும் மேரேஜ் ஆகலையே பரவாயில்லையான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் டக்குன்னு அப்படியே வந்து நகர்ந்துடுறாங்க. இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நம்மளும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்க அப்படியே ஒரு பெட்டை உருவாக்க அருமையான வாய்ப்பை அநியாயமா வாயை விட்டு தவற விட்டுட்டாரு. இப்ப அப்படியே லூஃபங் பவிலியன் தான். நம்ம ப்ளூ ஆள் இல்லாத நேரமா பார்த்து பைசிங்கோட ரூம்க்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் உன் ட்ரெஸ்ஸிங் டேபிள நான் கடன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி என்ன கலரை வச்சு டிசைன் பண்ணலான்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. கடவுளே கடவுளே இது எனக்கு சூட் ஆகும்னு நீ தான் சொல்லணும். எதுவுமே இல்லைன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. கடவுளே என்கிட்ட பேசுனீங்களா? அவங்க அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம பவிலியன் கிங். அவங்களும் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. நான் காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நீங்க சாப்பாடு தான் போல, இதுக்காவது டைம் கொடுக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்ல நம்மால் வரப்பா தான் இருக்காரு. நான் உங்களோட ஒரு மைடு, நான் பார்க்க அழகா இருந்தா அது உங்களுக்கு தானே பெருமை. அப்ப நானே உனக்கு டிசைன் பண்றேன்னு ஆள் சொல்ல அவங்க உள்ள வேணான்னு நினைச்சாலும் ஆளோட ஸ்மைல பார்த்து அப்படியே மயங்கிடுறாங்க. அவ்வளவுதான் நம்மாலும் பிரஷ் எடுத்துட்டு அப்படியே அவங்க பக்கத்துல வராரு. எதுக்கு இவ்வளவு க்ளோஸ் ஆவறீங்கன்னு அவங்க கேட்க நல்லா பார்த்தாதான் என்னால நல்லா வரைய முடியும் கண்ணை மூட சொல்லிட்டு ஆளும் அப்படியே அவரு கைவரிசையை காட்ட ஆரம்பிக்க நம்ம ப்ளூவும் ஜாலியா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரமும் ஆகுது. இப்ப நீ பார்க்கலாம். அவங்களும் செம ஹாப்பியா அப்படியே கண்ணாடி கிட்ட போக பார்த்தா அவங்க மெட்டல் மார்க் மட்டும் பளிச்சுன்னு தெரியற மாதிரி ஆள் ஒரு சிம்பிளை போட்டு விட்டுருக்காரு. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்படியே அவங்க கண்ணுல இருந்து தனியா ஊத்த ஆரம்பிக்க அதை பார்க்கும்போது நம்ம பவிலியன் கிங்கும் அவருக்குள்ள ஏதோ வித்தியாசமா உணர்றாரு. அவ்வளவுதான் நம்ம ப்ளூ அவரை தூக்கி வெளியே போட்டுடுறாங்க. அவரும் இந்த இடத்தோட லார்ட்னா என்னையும் வெளியே தள்ளுறாளா? அந்த அடையாளத்தை பத்தியும் ஆள் யோசிக்கிறாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அது ஏற்பட்ட மாதிரி இருக்கு. செக் பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே உள்ள வரேன். அவங்க அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. நான் சும்மா உன்னை கிண்டல் தான் பண்ணேன். இன்னும் எவ்வளவு பேர் தான் இந்த மெட்டர் மார்க்கை வச்சு என்ன கிண்டல் பண்ண போறீங்க? நான் ஒரு சாதாரண ப்ளூ பேர்டு, அழகா இருக்கணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன். அது என்ன பெரிய தப்பான அவங்க கேட்க நம்மளும் சரி நான் அதை சரி பண்றேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ப்ளூ ஒத்துக்க மாட்டாங்க. இது என்னோட ஆர்டர். அவங்களும் வேற வழி இல்லாம அமைதியாக நம்மளும் அப்படியே அவரோட பிரஷ கையில எடுக்கிறாரு. கொஞ்சம் நேரமும் ஆகுது. இப்ப நீ பார்க்கலாம். அவங்க கண்ணை அவங்களாலே நம்ப முடியல. அவ்வளவு சூப்பரான ஒரு டிசைனை ஆள் அப்படியே அவங்களுக்கு போட்டு விட்டுருக்காரு. மெட்டர் மார்க்கும் இப்ப தெரியல. தேங்க்ஸ்லாம் வேணான்னு நம்மால் சொல்ல அவங்களும் நான் சொல்லவே இல்லையேன்னு சொல்றாங்க. அவரும் அப்ப சரி அடுத்த வாட்டி நீயே டிசைன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப போற மாதிரி போயிட்டு வாசல்ல தான் நின்றுட்டு இருக்காரு. ஆள் டிசைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதை மறைய வைக்க ட்ரை பண்ணதெல்லாம் அப்படியே காட்டுறாங்க. ஆனா அது அவங்கள விட்டு போகவே மாட்டேங்குது. அது அவ சோலோட கனெக்ட் ஆயிருக்கு. அவ கண்டிப்பா ஒரு சாதாரண பேட் டீமனா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஆள் சொல்ல அந்த பக்கம் அவங்களும் அப்படியே அவரு போட்டு விட்டு அந்த டிசைனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அட் அ டைத்துல இதெல்லாம் ஏன் எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்ல இப்ப அப்படியே மோட்டல் வேல்டு நம்ம ஹீரோயின் அவங்க பெட்ல படுத்திருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அமைதியா கல்டிவேட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இவனை நினைக்கும் போதெல்லாம் ஏன் நம்ம ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி அப்படியே தூங்க முடியாம உருண்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஆளுக்கும் அதே நிலைமை தான். ஆள் அப்படியே டிராகன் ஃபார்முக்கு மாதிரி லைட்டா ஒரு ரவுண்ட் போறாரு. அப்ப அவரு கிட்ட இருந்த நம்ம ஹீரோயினோட புக்கும் கீழே விழ அவங்க ரொம்பவும் ஆசையா வச்சிருந்த லவ் வித் டிராகன்கிற அந்த புக் தான் அது. இத நீங்க தான் எனக்காக கொண்டு வந்தீங்களா? நம்மளும் உனக்கு அது அவ்வளவு பிடிக்குமான்னு கேட்க அவங்களும் இதுல வர டிராகன் கிங் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருப்பாருன்னு சொல்றாங்க. நம்மளும் டென்ஷன் ஆயிட்டு என்ன விடவான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த வாரியர் கெட்டப்ல இவரு பார்க்கவே ஒரு ஹீரோ மாதிரி இருக்காருல. அடுத்த செகண்டே அவரு இப்ப அந்த கெட்டப்க்கு மாறுறாரு. நம்ம ஹீரோயின் விருந்தப்பான்னு சொல்ல நம்மால் அதுக்கும் ரெடியா தான் இருக்காரு போல. அப்படியே அவங்க கிட்ட வந்து அந்த புக்கை வாங்கி பறக்க போயிடுறாரு. அதுல ஒரு சாப்டர்ல டிராகன் கிங் அவரோட லவ்வரை கூட்டிட்டு அப்படியே வானத்துல பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நீ எதுக்காக பயப்படுறேன்னு அவரு கேட்க இல்ல அவரு லவ் ப்ரொடக்ட் பண்ணுவாரு. அப்ப நான் பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அவரோட டிராகன் ஃபார்முக்கு மாற பார்க்கவே சும்மா பிரம்மாண்டமா இருக்கு. அவங்களும் வாயை பறந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லயே அவங்க அப்படியே அவர் மேல உட்காந்து ஆகாயத்துக்கு மேல பறந்துட்டு இருக்க லைட்டா பயமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ளேயே ஒரு தைக்கும் இது எதுவுமே நிரந்தரம் இல்ல. டிராகன் கிங் நமக்கு கைமாறதா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வெறும் கனவு மட்டும்தாங்கிற மாதிரி அவங்க யோசிக்க இப்ப திரும்ப பவிலியன் தான். நம்ம ப்ளூ கடைசி கேப்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு போறாங்க. பார்த்தா நம்ம
பவிலியன் கிங் அவங்க முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. அவங்களும் நான் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணல, சும்மா இந்த பக்கமா ஒரு வாக் போலான் தான். அப்படியே அவங்களோட டிராமாவையும் ஸ்டார்ட் பண்றாங்க. ச்சே, ஒரு பறக்க முடியாத பறவையா, கேட்கவே எவ்வளவு கொடுமையா இருக்கு. எப்ப பாரு துவைக்கிறது கூட்டுறது பெருக்கிறது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான அவங்க கேட்க. நம்மால் கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டாரு போல, அப்படியே டெரரா நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு தகவல் வருது, இங்சோல நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்மாலும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அப்படியே எபிசோட் 5 முடியுது. நம்ம ப்ளூ எப்படிதான் இங்கிருந்து தப்பிக்க போறாங்க. அவங்க மெட்டல் மார்க்குக்கான உண்மையான காரணத்தை பவிலியன் கிங் கண்டுபிடிச்சாராம். நம்ம ஹீரோ ஹீரோயினோட லவ் ஒன்னு சேர்ந்துச்சாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.